சிஎம் விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் மாறப்போகிறதா சட்டமன்றம்? அன்பில் மகேஷுக்கு அருண் ஐபிஎஸ்ஸின் அடுத்த செக். பள்ளிக்கல்வித்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மாஜி அமைச்சரோட உதவியாளர் அருண் ஐபிஎஸ்க்கு செக் வைக்க தயாராகிற திமுக. இந்த எல்லா சீக்ரெட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது ஐஎன்டி வயர். ஜூன் 22ஆம் தேதியான நேற்று நம்ம முதலமைச்சர் விஜயோட 52வது பிறந்தநாளை முன்னிட்டு ஒட்டுமொத்த தமிழகமும் செம்ம மாசா கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கிறதுனால அசம்பிளியிலேயே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், திமுக மாஜி அமைச்சர் ஏவா வேலு, தாவேக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள்னு பல பேரும் நேருக்கு நேராக முதலமைச்சர் விஜய்க்கு தங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. ஆனால் நாம் ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்கு வந்திருந்தும் கூட அவரோட சபையுரையில முதலமைச்சர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லாமலே கம்ப்ளீட்டா தவிர்த்துட்டார். இதை பத்தி நம்ம அதிமுக வட்டாரத்தில் விசாரிச்ச வரைக்கும் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பர்த்டே வந்தப்போ கூட சிஎம் விஜய் வாழ்த்து சொல்லல. அதனாலதான் இபிஎஸும் இப்ப வாழ்த்து சொல்லலன்னு ஒரு பழைய கணக்கு தீர்த்து வச்சிருக்காங்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான தகவல் கிடைச்சதா சொன்ன நரியார் அடுத்ததா கோட்டையே உழுக்க போற ஒரு மெகா சட்டமன்ற மாற்ற பிளானை சொன்னார். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னு விரும்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு இப்போ சட்டமன்ற கட்டடத்தையே அதிரடியாக மாற்றம் செய்ய போறாராம் முதலமைச்சர் விஜய். 2006-2011 திமுக ஆட்சி அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி பல கனவுகளோட சேப்பாக்கம் ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான புதிய சட்டமன்ற கட்டிடத்தை பார்த்து கட்டினார். ஆனா 2011 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அந்த மெகா கட்டிடத்தை அப்படியே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா மாத்திட்டாங்க. இப்போ இதே வரலாறு அப்படியே உல்டாவா மாறப்போகுதான். எப்படின்னா 2021 திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததும் முதல்வர் ஸ்டாலின் கலைஞர் கட்டின அந்த பழைய சட்டமன்ற கட்டிடத்தை தான் மறுபடியும் யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா ஸ்டாலினோட மனைவி தரப்பு ஜோதிடர்கள் அந்த கட்டிடம் ராசி இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவங்க கோட்டையை விட்டு மாறவே இல்லை. இந்த சூழ்நிலையில தான் கடந்த திமுக ஆட்சியில சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு பக்கத்துல பல கோடிகளில் கட்டப்பட்டு வர்ற கலைஞர் பன்னாட்டு அரங்கத்தை தமிழ்நாட்டோட புதிய சட்டமன்ற கட்டிடமா மாத்துறதுக்கு இப்போ சிஎம் விஜய் தீவிரமா ஆலோசனை பண்ணிட்டு வராராம். இதனால வாஸ்து ஜோதிடம்னு பார்த்து ஆட்சி நடத்தின திமுகவுக்கு இப்போ அவங்க நினைவா கலைஞர் கட்டின அந்த பழைய சட்டமன்றமும் கைவசம் இல்ல, ஸ்டாலின் கட்டின அந்த கலைஞர் பன்னாட்டு அரங்கமும் கையில தங்கலையே அப்படின்னு கோட்டை அதிகாரிகள் மத்தியில ஒரே பேச்சா இருக்கான். முக்கியமா சிஎம் விஜய் தன்னோட நீலாங்கரை வீட்டிலேருந்து டெய்லி சென்னை ஜார்ஜ் கோட்டைக்கு வந்துட்டு போறதுக்கு டிராபிக்ல ரொம்ப தூரமாகவும் மக்களுக்கு சிரமமாகவும் இருக்கு. ஆனா நீலாங்கரையிலேருந்து இந்த முட்டுக்காடு அரங்கம் ரொம்ப கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இந்த பிராக்டிக்கல் காரணத்தினால கலைஞர் பன்னாட்டு அரங்கம் கூடிய சீக்கிரமே தமிழ்நாட்டோட புதிய சட்டமன்றமா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்களாம். அடுத்ததா மாஜி அமைச்சர் அன்பில் மகேஷை சுத்தி வளைக்க போற அடுத்த மெகா ஊழல் மற்றுக்கு வருவோம். கடந்த திமுக ஆட்சியில் பிரைவேட் ஸ்கூலோட அங்கீகாரத்துக்கும் என்ஓசிக்கும் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம்னு லஞ்சம் வாங்கினதா தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் பகிரங்கமாக வெளியில் சொன்னாங்க. இதை வச்சு தாவேக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு ஓப்பனா ஒரு சவால் விட்டிருந்தார். இந்த விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் இப்போ எஃப்ஐஆர் போட விசாரணை நடத்தினப்போ அன்பில் மகேஷோட தனி உதவியாளர் அவரோட பிஏ முத்துக்குமார் பத்தின ஒரு அதிர வைக்கிற மெகா பிசினஸ் ஊழல் ஆதாரமும் விஜிலன்ஸ் கையில சிக்கியிருக்கான். அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்காக மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் அப்படின்னு ஒரு முக்கிய அமைப்பு செயல்பட்டு இருக்கு. இதோட தலைவரா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் இருப்பாரு. இதோட துணைத் தலைவரா அமைச்சர் யாரை நினைக்கிறாரோ அவங்கள நியமிக்கலாம். அந்த வகையில அன்பில் மகேஷ் தன்னோட பிஏ முத்துக்குமாரை இதோட வைஸ் பிரசிடென்டா உட்கார வச்சிருக்காரு. தனியார் பள்ளிகளோட பல பஞ்சாயத்துகள் இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமா தான் டீல் பண்ணுவாங்க. இதை சாதகமாக வச்சுக்கிட்டு அன்பில் மகேஷோட பிஏ முத்துக்குமார் குளோபல் 360 அப்படிங்கிற ஒரு பிரைவேட் நிறுவனத்தை ரகசியமாக நடத்தி வந்திருக்காரு. இந்த மாநில பெற்றோர் ஆசிரியர் கழக செல்வாக்க வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான தனியார் பள்ளிகள் தங்களுக்கு தேவையான அந்த லேப் எக்யூப்மெண்ட்ஸு, பெஞ்சு, நாற்காலி, இந்த மாதிரி பர்னிச்சர் பொருட்களை எல்லாம் இந்த குளோபல் 360 கம்பெனியிலிருந்து தான் பல 100 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எலெக்ஷன் வர்றதுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடியே சுதாரிச்சுக்கிட்ட முத்துக்குமார் இந்த கம்பெனியை அவசரமா மூடிட்டார்.
எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஆட்சி மாறினதுக்கு அப்புறமா இப்போ தெரியாத எந்த ஃபோன் நம்பர்லேருந்தும் கால் வந்துச்சுன்னா அவர் அட்டன் பண்ணவே மாட்டாராம். தனியார் பள்ளிகளுக்கு அப்ரூவல் கொடுக்க லஞ்சம் வாங்கினது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அந்த அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தி அமைச்சர் சொன்ன நிறுவனத்தில் தான் பொருட்கள் வாங்கணும்னு கட்டாயப்படுத்தி ஆதாயம் தேடியிருக்காங்க. இது ஒரு அப்பட்டமான பதவி துஷ்பிரயோக ஊழல் பிரிவின் கீழே வரும். இது சம்பந்தமா லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் ஐபிஎஸ் முதல் கட்ட விசாரணையை செம்ம ஸ்பீடா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. திமுக ஆட்சியில தங்களுக்கு சாதகமா இருந்த அருண் ஐபிஎஸ் இப்போ தங்களுக்கு எதிராக திரும்பி அன்பில் மகேஷை வளைக்க பார்க்கிறாருன்னு அறிவாலயம் செம்ம கடுப்புல இருக்கான். இதுக்கு பதிலடி கொடுக்க தயாரான சென்னை மாநகர திமுக நிர்வாகிகள்லாம் அருண் ஐபிஎஸ் இதுக்கு முன்னாடி சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனராக இருந்தப்போ சென்னை முழுக்க இருக்கிற அந்த பப்லையும் பார்கள்லையும் எவ்வளவு மாமூல் லஞ்சம் கைமாறுனுச்சு அப்படிங்கிற அந்த ரகசிய பட்டியலை கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சமயம் பார்த்து இதை வெளியில விட்டு ஐபிஎஸ் லாக் பண்ணுவோம் அப்படின்னு வெறியோட காத்துட்டு இருக்காங்களாம். ஸோ சிஎம் விஜயோட 52வது பிறந்த நாளுக்கு சட்டமன்றத்தில் இபிஎஸ் கொடுத்த அந்த சைலண்ட் ஷாக்ல ஆரம்பிச்சு முட்டுக்காட்டில் அமைய போற புதிய சட்டமன்ற கட்டிடம், அப்புறம் அன்பில் மகேஷ் பிஏ முத்துக்குமாரோட பல நூறு கோடி ரூபாய் பர்னிச்சர் ஊழல் விவரங்கள் வரைக்கும் இன்னைக்கு அத்தனை டாப் பாலிடிக்ஸ் இன்சைட் சீக்ரெட்ஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம். இந்த குளோபல் 360 ஊழல் விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டோட ஹாட் அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம INT Wire சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. அடுத்த ஒரு ஃபயரான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம்.